ஹலோ ஆல், வெல்கம் டு கான்செப்ட் கிளாரிட்டி பை தமிழ். இந்த வீடியோவில் டிஎன்பிசியோட குரூப் ஒன் மெயின்ஸ் சிலபஸை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பிஃபோர் தட், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் மை கிராட்டிடியூட் டு ஹூவர் சப்போர்ட் மை ஃபர்ஸ்ட் வீடியோ. ஒரு வியூ ஆகட்டும், இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுறதாகட்டும், எல்லாமே நீங்கள் என் மேலே வச்சுருக்கிற ட்ரஸ்ட்டு மட்டும்தான் காட்டுது. அதுக்கு என்னோட கண்டென்ட் மூலமாக தான் என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அதை நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். சிலபஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஜென்ரல் ஸ்டடீஸ் பற்றியான ஒரு ஓவர்வியூ கொடுக்கலான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஜென்ரல் ஸ்டடீஸ்னால் நான் இங்கே பேசுகிறது எல்லாமே ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, என்விரான்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எக்கனாமி, ஜியாகிரஃபி, இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்டும் சேர்ந்தது தான் ஜென்ரல் ஸ்டடீஸ். இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து யூபிஎஸ்சிலையும் சரி, டிஎன்பிசியோட குரூப் 1, 2, 2A, 4 எல்லாத்துலேயுமே வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து ஒரு பார்ட்டாக இருக்குது. நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற மிஸ்கன்செப்ஷன் என்னன்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ்னாவே கஷ்டம்தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அதுதான் தப்பு. ஏன்னா ஜென்ரல் ஸ்டடீஸை நம்ம கரெக்டான வேலை படிக்காமல் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. நான் முன்னாடி சொன்ன எல்லா எக்ஸாம்லையும் ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் வந்து 75% வந்து பங்கு வகிக்குது. ஸோ இந்த ஜிஎஸ் பார்ட்டை மட்டும் நம்மளோட ஸ்ட்ரென்த் ஆக்கிட்டோம்னா எந்த எக்ஸாம்லையும் நம்ம கிளியர் பண்ணிட்டு ஈஸியாக போயிட்டே இருக்கலாம். அதுக்கு இந்த ஜிஎஸ் பார்ட்டை எப்படி ஸ்மார்ட்டஸ்ட் வேலை படிக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜிஎஸ்ன்னு சொல்லி எடுத்துட்டாவே அதில் வந்து 2 டைப் தான். ஒன்று கான்செப்ட் வைஸ், இன்னொன்று வந்து ஃபேக்ட் வைஸ். இந்த கான்செப்டை எப்படி படிக்கலாம்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு மூவி பார்க்க போகிறோன்னா, மூவி பார்த்துட்டு வந்துட்டு அது யாராவது நமக்கு சொல்லணுமா? இல்லை, அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அந்த மூவியை பற்றி ஸ்டார்டிங்லேருந்து எண்டுவிங் வரைக்கும் நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்லிடுவோம். சேம் லைக் ஒரு கான்செப்டை படிக்கிறதும் அப்படிதான். ஒரு ஸ்டோரி மாதிரி படித்து வச்சிட்டோம்னா அது என்றைக்குமே நமக்கு மறக்காது. நெக்ஸ்ட் டைப் வந்து ஃபேக்ட். ஃபேக்டை நம்ம எல்லாரும் எப்படி நினச்சிட்டு இருக்கோம்னா, ஃபேக்ட்னாவே மனப்பாடம் பண்ணணும். அது கரண்ட் அஃபேர்ஸ் வந்தாலும் சரி, நியூஸ் பேப்பர் படிக்கிறதுனாலும் சரி, எல்லாமே ஃபேக்ட்னு வந்தாவே நம்ம மனப்பாடம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். அது கம்ப்ளீட்லி ராங். ஒரு ஃபேக்டை படிக்கிறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஜியாகிரஃபி, என்விரான்மெண்ட் இதுலெல்லாம் பிளேஸ் பற்றி, ஹிஸ்ட்ரியில் கூட நம்ம பிளேசஸ்லாம் படிப்போம். ஸோ இதுலெல்லாம் பிளேசஸ் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அந்தந்த பிளேஸை வந்து ஒரு மேப், இந்தியா மேப் ஆகட்டும், வேர்ல்டு மேப், எந்த மேப்பில் நம்ம படிக்கிறோமோ அந்த மேப்பில் மார்க் பண்ணிட்டு திரும்ப திரும்ப அந்த மேப்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் ரிவைவ் ஆகிட்டே இருக்கும். இது ஒரு டெக்னிக், மேப் மூலமாக படிக்கிறது ஃபேக்டை. செகண்ட் டெக்னிக்னு பார்த்தீங்கன்னா சேம் ஸ்டோரி தான். ஃபார் எக்ஸாம்பிள், என்விரான்மெண்ட்டில் வெட்லேண்ட், டைகர் ரிசர்வ், நேஷ்னல் பார்க் இதெல்லாம் பற்றி படிக்கிறோம் அப்படின்னா அதை ஒரு ஸ்டோரியாக க்ரியேட் பண்ணி படிச்சுக்கலாம். தேர்டு டைப்னு சொல்லி பார்த்தா நிமோனிக்ஸ். உங்களுக்கு நான் யூபிஎஸ்சி சிலபஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே இந்தியன் சொசைட்டியை பற்றி சொல்லியிருப்பேன். அதில் வந்து விமன் பிபி காலேஜில் யூஜி படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விமன் அப்படிங்கிறது ரோல் ஆஃப் விமன். இது ஒரு நிமோனிக்ஸ் தான். இதில் வந்து நம்ம லெட்டர் வச்சு படிச்சிட்டாலும் சரி, ஒரு சென்டென்ஸ் வச்சு படிச்சிட்டாலும் சரி, இது ஒரு நிமோனிக்ஸ் தானே. ஸோ ரோல் ஆஃப் விமன், விமன். பிபி அப்படிங்கிறது ஒன்று பாப்புலேஷன், இன்னொன்று பாவர்ட்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா யூஜின்னு சொன்னேன். ஸோ அர்பனைசேஷன், குளோபலைசேஷன், இது ஒரு நிமோனிக்ஸ். இது எப்பயுமே மறக்காதுல்ல. இந்த மாதிரி இன்னும் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லை, இன்னும் அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் ஹவு டு ஸ்டடி ஈச் சப்ஜெக்ட் சொல்லிட்டு போடுறேன். லைக் ஹிஸ்ட்ரினா அதை எப்படி படிக்கணும், பாலிட்டினா அதை எப்படி படிக்கணும், என்விரான்மெண்ட், எக்கனாமி, இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நம்ம எந்த வியூவில் படித்தா நமக்கு ஈஸியாக வந்து கவர் பண்ண முடியும், அப்படி ஸ்மார்ட்டஸ்ட் வேலை படிக்கலான்னு சொல்லிட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ குரூப் 1 மெயின் சிலபஸை பார்க்கலாம். அதுக்கப்புறம் குரூப் 2, 2A, 4ஓட ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்ட்டை எப்படி ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நான் கொடுத்துட்றேன். குரூப் 1ஓட மெயின் சிலபஸ் பார்த்தோம்னா பேப்பர் 1 இருக்கும், அது வந்து தமிழ். செகண்ட் பேப்பர் 2ல் GS1 இருக்குது, பேப்பர் 3ல் GS2 அண்ட் பேப்பர் 4ல் GS3 இருக்கும். ஸோ GS1, GS2, GS3லையும் வந்து அவங்க யூனிட் வைஸாக பிரிச்சிருப்பாங்க. இது வந்து நம்ம ஓவராலாக என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். GS1ல் அப்படின்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் கல்ச்சர் இருக்கும். யூனிட் 2ல் சோஷியல் இஷ்யூஸஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. யூனிட் 3 எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி. GS2 வந்து பாலிட்டி தான், இந்தியன் பாலிட்டி. அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் இருக்கும். GS3ல் ஜியாகிரஃபி, என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் யூனிட் 2ல். யூனிட் 3ல் இந்தியன் எக்கனாமி, எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் அண்ட் குளோபல் எக்கனாமி பற்றி இருக்கும். இப்போ சிலபஸ் பார்த்துடலாம். எல்லாமே லைன் பை லைனாக படிக்கும்போது நான் திரும்ப ரீரீட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அதனால இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் இல்ல நான் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து டிஎன்பிஎஸ்சி குடுத்திருக்கிற சிலபஸ். இப்ப நம்ம எப்படி மாடிஃபை பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மாடிஃபை பண்ணியிருக்கோம். மாடர்ன் ஹிஸ்டரியில அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், கலோனியலிசம் அண்ட் இம்பீரியலிசம் அப்படியே கன்டினியூட்டி ஃபாலோ பண்ற மாரி தான் இருக்கும். வெள்ளூர் ரெபெலியன், சிப்பாய் மியூட்டனி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ஸ் இது எல்லாமே. பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா, இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ். இதுல நேஷனல் லீடர்ஸ் முன்னாடி இருக்கும். தமிழ்நாடு பின்னாடி இருக்கும். ஆனா நான் வந்து என்னோட அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சிக்னிஃபிகன்ட் இந்தியன் நேஷனல் லீடர்ஸ். முதல்ல நம்ம நேஷனல் லீடர்ஸ் படிச்சிரணும். அதுக்கப்புறம் தமிழ்நாடு லீடர்ஸ் படிக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட்டு சிலபஸ்ல இந்த மாரி சப்ஹெட்டிங்ஸ் இல்ல. ஆனா நமக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து குடுத்திருக்கிற சிலபஸ்லயே வந்து ஹெட்டிங்ஸ்க்கு கீழ இந்த டாபிக்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரிஃபார்ம்ஸ்க்கு கீழ இந்த டாபிக்ஸ் எல்லாம் இருக்கு. சோஷியல் ஜஸ்டிஸ் கீழ இந்த டாபிக்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இதெல்லாம் வரும். அண்ட் இந்தியன் சொசைட்டி. ஸோ இந்த மாதிரி நமக்கு படிக்கும்போது ஒரு ஸ்ட்ரக்சர் வைஸாவும் இருக்கும். பிளஸ் பாயிண்ட்ஸா இருந்தா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு ஹெட்டிங்க்கு கீழ ஜஸ்ட் தே ஆர் கிவிங் மாடர்ன் ஹிஸ்டரிய ஒரு பேராகிராஃபா குடுத்துட்டாங்க. ஸோ அத நாம வந்து இந்த மாரி பாயிண்ட் வைஸாவும் படிச்சுட்டு, எந்தெந்த டாபிக் எல்லாம் ஹெட்டிங்ஸ் கீழ கொண்டு வர முடியுமோ, அதெல்லாம் ஒரு ஹெட்டிங்ஸ், சப் ஹெட்டிங்ஸ் மாதிரி போட்டு படிச்சுட்டோம்னா ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் யூனிட் பார்த்தோம்னா, சோஷியல் இஷ்யூஸஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. இதுலயும் வந்து அவங்க பேராகிராஃபா தான் குடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்படி இந்த மாரி சப் ஹெட்டிங் போட்டு பிரிச்சிருக்கேன். பாப்புலேஷன், எஜுகேஷன், ஹெல்த், சானிடேஷன், சைல்டு, விமன் எம்பவர்மெண்ட், வல்னரபிள் செக்ஷன்ஸ் ஆஃப் தி பாப்புலேஷன், சோஷியல் சேஞ்சஸ், சோஷியல் டெவலப்மெண்ட் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட்ல குடுத்துருக்கேன். இது எல்லாமே சிலபஸ்ல மாத்தி இருந்தாலுமே, நான் இங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது ஒரு ஆர்டரா தான் இருக்கும். பாப்புலேஷன் படிப்போம், எஜுகேஷன் பத்தி, ஹெல்த் இந்த மாரி ஒவ்வொன்னுமே வந்து ஒரு சீக்வென்ஸ் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அது நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் யூனிட் பார்த்தோம்னா, எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி. இதுல வந்து குடுத்திருக்கிற பேராகிராஃப்ப நம்ம தனித்தனியா பாயிண்ட்ஸா பிரிச்சுக்கிட்டாவே ஓரளவுக்கு நமக்கு கிளாரிட்டி கிடைக்குது. இதுவும் சேம் லைக் யுபிஎஸ்சியோட சிலபஸ் மாதிரியே தான் இருக்கு. எல்லா கீவேர்ட்ஸுமே நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பேப்பர் 3 GS2. இதுல வந்து இந்தியன் பாலிட்டி அண்ட் எமர்ஜிங் பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் அக்ராஸ் த வேர்ல்ட் அஃபெக்டிங் இந்தியா. ஸோ இதை வந்து எப்படி நான் மாடிஃபை பண்ணியிருக்கேன்னா, நம்ம எப்படி மேக்ஸிமம் வந்து எல்லாருமே யூபிஎஸ்சி ஆர் டிஎன்பிஎஸ்சி லக்ஷ்மிகாந்த் புக்கு தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்தனோட லக்ஷ்மிகாந்த் புக்கில் எப்படி ஆர்டராக இருக்கோ அதே மாதிரி நான் இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்டிடியூஷன். அந்த கான்ஸ்டிடியூஷனில் நம்ம எல்லாம் படிப்போம்ல, ப்ரியாம்பிள், சாலியன்ட் ஃபீச்சர்ஸ், ஆர்டிகல்ஸ், ஸ்கெடியூல்ஸ், அமெண்ட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டியூட்டிஸ், டிபிஎஸ்பி எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர், பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்ஸில் யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபெடரலிசம், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன், ஆர்கன்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ், ப்ரொஃபைல் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்ஸ், இந்தியா அண்ட் வேர்ல்டு. இந்தியா அண்ட் வேர்ல்டை வந்து இங்கே ஐஆர்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ நமக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இந்தியா அண்ட் வேர்ல்டு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் கீழே கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதுலேயும் இந்தியாஸோட ஃபாரின் பாலிசி எல்லாமே, மேக்ஸிமம் டெரரிசம் அண்ட் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே கவர் ஆயிரும். கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட்டில் வந்துடும். நெக்ஸ்ட் யூனிட் 2 ரோல் அண்ட் இம்பேக்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் தி டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா. சயின்ஸ் அண்ட் டெக்கை வந்து நம்ம படிக்கும்போது தனித்தனி செக்மெண்ட்டாக படிச்சுக்கணும். லைக் பேசிக் என்ன, சயின்ஸ் அண்ட் டெக்கோட பேசிக்ஸ் என்ன, அடுத்தது எனர்ஜி, நானோ டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, ஸ்பேஸ், கம்ப்யூட்டர் ஓரியன்டாக இருக்கிற டாபிக்ஸ்லாம். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக செக்மெண்ட்டாக படிக்கும்போது நமக்கு ஈஸியாக படிக்க முடியும். இந்த டாபிக்ஸ் எல்லாம் இதுக்கு கீழே வந்துடும். நெக்ஸ்ட் எனர்ஜிங்கிற பார்ட், ஸ்பேஸ், நானோ சயின்ஸ், ரோபோட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர், அக்ரிகல்ச்சர் அதனோட ரிலேட்டடாக இருக்கிறது, ஜெனட்டிக் இன்ஜினியரிங், லைஃப் சயின்ஸ், ஹெல்த் அண்ட் ஹைஜீன், சயின்ஸ் அண்ட் டெக்கில் இருக்கிற கவர்மெண்ட் பாலிசி என்ன, என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க, கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட்டில் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் யூனிட் தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ். இந்த யூனிட் மட்டும் நம்ம வந்து தமிழ்லையும் எழுதலாம், இங்கிலீஷ்லையும் எழுதலாம். இல்லை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆரிஜின் அண்ட் டெவலப்மெண்ட், ஆர்கியாலஜிக்கல், ஆர்ட், சயின்ஸ் அண்ட் கல்ச்சர், அதுக்கப்புறம் சங்கம், ஏஜ், மெடிவல், growth ஆஃப் ரேஷனலிஸ்ட், சோஷியோ அண்ட் கல்ச்சரல் லைஃப், டெவலப்மெண்ட் ஆஃப் மாடர்ன் தமிழ்ஸ். இதுவும் கூட ஈஸியாக ஒரு சீக்வன்ஸாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பேப்பர் 4 GS3. இதில் ஃபர்ஸ்ட் யூனிட் ஜென்ரல் ஜியாகிரஃபி.
அதில் எர்த் அண்ட் யூனிவர்ஸ், இந்தியா அண்ட் தமிழ்நாடு, வெதர் அண்ட் கிளைமேட், சேம் இண்டஸ்ட்ரீஸ், பாப்புலேஷன், மேப், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இதில் இன்க்ளூட் பண்ணியாச்சு. இதை பாயிண்ட் வைஸாக பிரிக்கும் போதே நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். யூனிட் என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். சேம் லைக் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எப்படி சொன்னனோ அதே மாதிரி தான் என்விரான்மெண்ட்டும். இதையும் நம்ம செக்மெண்ட்டாக ஒரு 5 to 6 செக்மெண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கும். ஸோ அந்த செக்மெண்ட்டாக படிச்சிருக்கும் போது அதுக்கு கீழே எல்லா டாபிக்ஸுமே நம்ம கவர் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்காலஜி அப்படின்னா சக்சஷன் அண்ட் எக்கோசிஸ்டம் சர்வீசஸ்லாம் இதில் வந்துடும். பயோடைவர்சிட்டி அப்படிங்கும்போது அதனோட டைப்ஸ், ஹாட்ஸ்பாட்ஸ், சிக்னிஃபிகன்ஸ், த்ரெட்ஸ், இன்சித்து, எக்ஸித்து, சைட்ஸ், இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் ஆர்கனைசேஷன்ஸ், இது எல்லாமே IUCN, பயோடைவர்சிட்டி ஆக்ட், இதெல்லாமே வந்து நம்ம பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் கீழே படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், எல்லா பொல்யூஷன், அதனோட ப்ரிவென்ஷன் அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இதெல்லாமே. என்விரான்மெண்டல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் மானிட்டரிங், EIA செப்பரேட்டாக ஒரு டாப்பிக்காக போட்டுக்கலாம். அடுத்தது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச், என்விரான்மெண்டல் லாஸ், பாலிசிஸ் அண்ட் ட்ரீட்டீஸ், இங்கே நேச்சுரல் காலமிட்டிஸ் அண்ட் மேன்மேட் டிசாஸ்டர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் டாப்பிக்காக ஆட் ஆகிருக்கும். இந்த பேப்பரோட லாஸ்ட் யூனிட் என்னென்னு பார்த்தோம்னா இந்தியன் எக்கனாமி. அதுலேயே வந்து தமிழ்நாட்டோட எக்கனாமியும் கடைசியில் அவங்க ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எக்கனாமி பார்ட் வந்து ஒரு சீக்வன்ஸ் வைஸ் படித்தோம்னா ரொம்ப ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் டாபிக் படித்து புரிஞ்சிட்டோம்னா செகண்ட் டாபிக் ஈஸியாக இருக்கும். செகண்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தேர்ட் டாபிக் ஈஸியாக புரியும். ஸோ அந்த மாதிரி நான் அலைன் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிள் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, இதுதான் பேசிக்ஸாக இருக்கும். நேஷனல் இன்கம் எப்படி இருக்கும், கேபிட்டல் ஃபார்மேஷன், இது எல்லாமே வந்து பேசிக்ஸில் இருக்கும். ஒன்ஸ் நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட்டு இந்தியன் ஃபாரின் ட்ரேடு, BOP, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பாலிசி, இது எல்லாமே FDI, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட், இது எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். ஒன்ஸ் பேங்கிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னாவே இன்ஃப்ளேஷன் பற்றியான நமக்கு ஒரு புரிதல் கிடைச்சிரும். நெக்ஸ்ட்டு பப்ளிக் ஃபினான்ஸ், இதில் வந்து சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ, டேக்ஸ்னா என்ன, நான் டேக்ஸ் எப்படி, GST, அதுக்கப்புறம் ஃபிஸ்கல் பாலிசி எப்படி இருக்குது, ஃபினான்ஸ் கமிஷன், இது எல்லாமே இந்த டாபிக் கீழே வந்துடும். ஒன்ஸ் இந்த மாதிரியான எக்கனாமிக் ஒரு பியோர்லி எக்கனாமிக் டாபிக்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து அதுக்கு கீழே வர அக்ரிகல்ச்சர், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி. இண்டஸ்ட்ரி கீழேயே வந்து இங்கே LPG இருக்கிறதுனால நான் குளோபலைசேஷன் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் லிபரலைசேஷன் இங்கே இருக்கும். ஸோ அதுக்கு கீழே ஒரு கண்டினியூட்டி வரணுங்கிறதுக்காக குளோபலைசேஷன் இங்கே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் வாட் ஆர் த இஷ்யூஸஸ் இன் தி இந்தியன் எக்கனாமி, இது எல்லாமே இங்கே கவர் ஆயிரும். எக்கனாமியில் இம்பார்ட்டண்டான பார்ட்டுனா கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். நெக்ஸ்ட் தமிழ்நாடு எக்கனாமி. சேம் லைக் நம்ம எப்படி இந்தியன் எக்கனாமி படிக்கிறோமோ அதே அலைன்மெண்ட்டில் நான் வந்து தமிழ்நாடு எக்கனாமி கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் சேம் தமிழ்நாடு எக்கனாமி அண்ட் இஷ்யூஸஸ் பேசிக்கெல்லாம் படிச்சிருவோம். நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லோக்கல் கவர்மெண்ட், கரண்ட் அஃபேர்ஸ். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸோட ஓவர்வியூ பார்த்துருக்கோம். ப்ளஸ் வந்து குரூப் 1 மெயின்ஸோட சிலபஸை எப்படி ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இந்த PDF-ஐ நான் என்னோட டெலகிராம் சேனலில் வந்து கொடுக்குறேன். ப்ளஸ் UPSC அண்ட் TNPSC ரிலேட்டடாக இருக்கிற ஜென்ரல் ஸ்டடீஸில் என்ன டவுட்ஸ்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. அப்படி இல்லைன்னா என்னோட டெலகிராம் பர்சனல் அக்கௌண்ட்டோட ஐடியா நான் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த கொரிஸ்னாலும் நீங்கள் கேட்கலாம். வேறு ஏதாவது பர்சனலாக நீங்கள் இஷ்யூஸஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதையும் என்கிட்ட சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்யூஷன் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். Thanks for watching. We'll see you in the next video.